श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषात्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं मत रामदूत कृपासिन्धो मत्कार्यं शातय प्रभो। अधिक्रूर महाकाय कल्पान्तदगणोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां दाதுமர்கசி। இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 4/8/2024 முதல் 11/8/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். இந்த வாரத்தில் துவக்கத்தில் நவக்கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த வாரத்தினுடைய சிறப்புகள். ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களை ஆசிரிக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். பிரதி வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமானது சூரிய பகவான் கடக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதம். ஆடி மாசத்துல அமாவாசை தனிச்சிறப்பு உடையது. அதற்கு பலவிதமான காரணங்கள் காணப்படுறது. தட்சிணாயன திவ்ய காலங்களில் முதல் மாதமா இந்த மாதம் அமைகிறது. உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய அயனங்களுடைய துவக்கத்தில் வரக்கூடிய மாதத்தில் பிதுர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய மாதம் இந்த ஆடி அமாவாசை. சூரிய பகவான் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் சந்திர பகவான் கடக ராசியிலே சொட்சேத்திர பலம் பெற்று சூரிய பகவான் சந்திர பகவான் சேர்ந்து கடக ராசியிலே பிரதி வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய விஷயத்தை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். சந்திர பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கடக ராசியில பிரவேசிக்கக்கூடிய தினத்துல சூரிய பகவான் ஆடி மாதம் முழுவதும் கடக ராசியில சஞ்சரிக்கின்றார். அப்ப சூரிய பகவான் சந்திர பகவானுடைய செயற்கையானது கடக ராசியில நிகழறது. அந்த சமயத்துல நாம் செய்யக்கூடிய பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய பித்ருக்கள் தோஷங்கள் நீங்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினங்களாக அமைகின்றது. சில ஜாதகங்கள்ல ஜோதிடர்களை நீங்கள் அணுகி பார்க்கும் பொழுது பித்ருதோஷம் காணப்படுறது. உங்களது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளுக்கு இந்த பித்ருதோஷம் காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறத ஜோதிட ஆர்வலர்கள் பக்த கொடிகள் சிந்தித்து வருகிறீர்கள். இந்த பிதுர்தோஷங்கள் நீங்குவதற்கு அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து பக்தர்கள் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு பரிகாரங்களை நோக்கி உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதத்தில் பிதுர்தோஷங்கள் நீங்குவதற்கு எந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய வினாவை மனதில் உடைய பக்த கொடிகளுக்கு இந்த ஆடி அமாவாசை அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. ஒவ்வொரு வருடத்திலும் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிதுர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய பிதுர் தோஷங்களை நீக்கக்கூடிய பிதுர் சாபங்களை நீக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. பிதுர்களுடைய ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு பிரதானமாக தேவைப்படுகின்றது. கடினமான முயற்சி, உண்மையான உழைப்பு, தெய்வத்தினுடைய அனுகிரகம் இவைகள் இருந்தாலும் பிதுர்சாபம் உடையவர்களால முழு வெற்றியை அடைய முடியவில்லை என்பதை நடைமுறை ஜோதிட ரீதியாக பக்த கோடிகள் சிந்தித்து வருகிறார்கள். அந்த விதத்தில் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், கட்டங்கள் நீங்கி, தடைகள் நீங்கி, பிதுர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று
அபரிமிதமான இறையாற்றல் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதற்கு ஆடி அமாவாசை அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. பக்த கோடிகள் சரியான உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பிதுர்தோஷங்கள் நீங்கி உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசையானது 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது பக்த கோடிகளுக்கு லௌகீக ரீதியான சில சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைந்தாலும் சூரிய பகவான் சந்திர பகவான் செயற்கை கடகராசியிலே தோன்றுவது உங்களுக்கு மேலும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய தினமாக அமைகின்றது. பக்த கோடிகள் இந்த தினத்தை சரியான விதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். 5/8/2024 திங்கட்கிழமை அன்றைய தினத்தில் பிரதமை கரிநாள் சேர்ந்து வர்றது. பொதுவாக அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில சுப வைபவங்களை தவிர்க்க வேண்டும் என்று சில ஜோதிட கிரந்தங்கள் கூறுகின்றன. கரிநாள் சேர்ந்து வருவதனால் அந்த தினத்திலே சுபங்களை தவிர்ப்பது, தொடர் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தள்ளி போடுவது உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களது இஷ்ட தெய்வம் குலதெய்வ பிரார்த்தனைகளை முடுக்கிவிடுங்கள். 6/8/2024 செவ்வாய்க்கிழமை சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சந்திர தரிசனம் செய்வது அபரிமிதமான மன ரீதியான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தினம் சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனமானது ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கு 3வது நாள் ஏற்படுவதையும் கேலண்டர்லையும் பஞ்சாங்கங்கள்லையும் சந்திர தரிசனம் என்பதை குறிப்பிட்டிருப்பார்கள். சந்திர பகவான் அனுகிரகத்தை சிந்திப்பது, மனதில் பலவிதமான குழப்பங்கள் உடையவர்கள், மனதில் பலவிதமான கவலைகள் உடையவர்கள், உங்களது வாழ்க்கை ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க முடியாமல் தவிப்பவர்கள், சம்பந்தம் இல்லாத பயங்கள் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை உடையவர்கள், சந்தேக எண்ணங்கள் அடிக்கடி மனதில் தோன்றுபவர்கள், இவர்களுக்கு இந்த சந்திர தரிசனம் என்பது அருமையான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. சந்திர தரிசன தினங்களில் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் மேற்கு முகமாக நின்று கொண்டு சந்திர பகவானை தரிசிப்பது, சந்திர பகவான் தரிசனத்திற்கு பிறகு உணவு ஏற்றுக்கொள்வது, இவைகள் கூட அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது வாழ்க்கையில் கவலைகள் கட்டங்கள் நீங்குவதற்கு சந்திர தரிசனம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. குறிப்பாக கடக ராசியை சார்ந்தவர்கள், விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள், ரிஷப ராசியை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் சந்திர தரிசனம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் 12 ராசியை சார்ந்த பக்த கோடிகளுமே சந்திர தரிசனம் செய்வது என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ரிஷப ராசியை சார்ந்தவர்கள், கடக ராசியை சார்ந்தவர்கள், விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் அவசியம் சந்திர தரிசனம் செய்வது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கவலைகள், கட்டங்கள், பயங்கள் இவைகளை போக்கி அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. ஆடி மாதத்துல இந்த மாதத்துல ஆடி மாதத்துல 6/8/2024 செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சந்திர தரிசனம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறது. அன்றைய 6/8/2024 கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு சதுர்ஸ்தானத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான அனுகூல அமைப்பை காட்டுகின்றது. ஆகையினால் 6/8/2024 அன்று ஏற்படக்கூடிய சந்திர தரிசனத்தை அனைத்து பக்த கோடிகளும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தரிசனம் செய்து உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கட்டங்கள் நீங்குவதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள். இறையருள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். 7/8/2024 ஆடி பூரம்.
இந்த ஆடிப்பூரம் என்பது அருமையான பிரார்த்தனை தினம். குறிப்பாக சாப்த உபாசகர்கள், அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள், அம்பிகையை குலதெய்வமாக உடையவர்கள், அம்பிகையை இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த ஆடிப்பூர தினத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அம்பிகை வழிபாடு செய்வது, உங்களது இல்லங்களில் அம்பிகையினுடைய திரு உருவங்கள் இருந்தாலோ, திரு உருவ படங்கள் இருந்தாலோ, ஸ்ரீசக்கரம் இருந்தாலோ, அம்பிகை ரீதியான எந்த விதமான ஆன்மீக உபகரணங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் அன்றைய தினத்திலே அந்த பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வது, படங்களாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் சாத்துவது, வாசனை புஷ்பங்கள்னால் அர்ச்சனை செய்வது, லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவது, உங்களுக்கு தெரிந்த அம்பிகை சோஸ்திரங்களை எல்லாம் படிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சில ஆலயங்களில் அம்பிகைக்கு வளையல்னால அலங்காரம் செய்வது, சௌபாக்கிய திரவியங்கள் பூஜை செய்து சுமங்கலிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பிரதாயங்களும் காணப்படுகின்றது. அந்த பூஜைகளை எல்லாம் நீங்கள் ஆடிப்பூரத்தில் செய்வது, உங்களது இல்லங்களிலும் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயங்களிலும் செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். இந்த வருடம் 7/8/2024 ஆடிப்பூர வைபவத்தை கொண்டாடி அம்பிகையின் அருளை பெற்று வெற்றியை பெறுங்கள். 8/8/2024 அன்று நாக சதுர்த்தி. இந்த நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய வைபவத்தில் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய சம்பிரதாயம் தொன்று தொட்டு காணப்படுகின்றது. அதிலும் தென் திசையில் வாழக்கூடிய சில பக்த கொடிகள் இந்த நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய தினத்திலே விநாயகப் பெருமானையும் நாகரையும் வழிபடக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது. தொன்று தொட்டு குடும்ப ரீதியாக இந்த நாக சதுர்த்தியை விசேஷமாக கொண்டாடக்கூடிய குடும்பங்கள் காணப்படுகின்றது. விநாயகப் பெருமானையும் நாகரையும் வழிபடும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்படும். கேது பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், கேது தசா காலங்கள் நடக்கக்கூடியவர்கள், 1, 2, 7, 8வது ஸ்தானத்திலே கேதுவை ஜனனகால ஜாதகத்தில் உடையவர்கள் இந்த நாக சதுர்த்தி வைபவத்தில் விநாயகப் பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். 9/8/2024 நாக பஞ்சமி. நாக பஞ்சமி என்பது வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். ஆடி மாசத்திலே சுக்ல பட்சத்திலே வரக்கூடிய பஞ்சமியை நாக பஞ்சமி அப்படின்னு அழைக்கின்றோம். இந்த நாக பஞ்சமி சமயத்தில் ராகு பகவான், கேது பகவான், சர்ப தேவதைகளை வழிபடக்கூடிய சம்பிரதாயம் தொன்று தொட்டு காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டங்களில் அனைத்து பக்த கோடிகளுமே நாக பஞ்சமி வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகளை, பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு நல்ல படிப்பு, நல்ல அழகு, நல்ல உத்தியோகம் எல்லாம் இருந்தும் திருமணத்தில் தடை ஏற்படுகின்றது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறுவதில் தாமதம் ஏற்படுகின்றது. மருத்துவ ரீதியான ஆரோக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளை பேரில் தாமதம் ஏற்படுகின்றது. ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது சர்பதோஷம் காணப்படுகின்றது, கால சர்பதோஷம் காணப்படுகின்றது என்று ஜோதிடர்கள் கூறும் பொழுது அதற்கு என்ன தீர்வு செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாக பஞ்சமி என்ற தினம் அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே ராகு பகவான், கேது பகவான் சேர்ந்து அபய ராகு அனுகிரக கேது என்ற ரூபத்தில் அருள் பாலித்து வருகின்றார். இது சூக்ஷ்மமாக குருநாதர் கொடுத்த ஒரு அருமையான கான்செப்ட். இதை பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கோம். இந்த அபயராகு அனுகிரக கேது என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு நாகபஞ்சமி தினத்தில் விசேஷ யாகங்கள், ஹோமங்கள்,
பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றது. சர்பதோஷம் உடைய பக்த கொடிகள் நமது வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பூஜையில் கலந்து கொண்டு இறைவனது தனிப்பெரும் கருணையை பெறுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். யார் யாருக்கெல்லாம் நல்ல காலம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வை பெற வேண்டும் என்ற பிராப்தம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியும். நாக பஞ்சமி வைபவத்தில் பக்த கோடிகள் கலந்து கொண்டு உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை பெறுங்கள். உலக அளவில் இருக்கக்கூடிய நமது பக்த கோடிகள் இந்த நாக பஞ்சமி வைபவத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் உங்களது வெற்றி தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. நாக பஞ்சமி வழிபாடு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வேண்டும். அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய கிருபா கடாட்சம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய சர்ப யோக ரக்ஷாவானது பூஜையில் வைத்து ஜபம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சர்ப யோக ரக்ஷா என்பது மிகவும் சக்தி மிக்கது, அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஓராண்டு காலம் உங்கள் கையிலேயே இருந்து பலன் கொடுக்கக்கூடிய அந்த சர்ப யோக ரக்ஷாவை உலகளவில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் இப்பொழுதே கேட்டு புக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பக்த கோடிகளுக்கும் எத்துணை ஜபங்களை நாம் நிறைவு செய்ய முடியுமோ அத்துணை ரக்ஷையை மட்டுமே எங்களால் வழங்க முடியும். ஆகையினால் சர்ப யோக ரக்ஷாவை வேண்டுபவர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெறுங்கள். நாக பஞ்சமி வழிபாடு 9/8/2024 வெள்ளிக்கிழமை, 10/8/2024 சனிக்கிழமை, சுக்ல பக்ஷ சஷ்டி, முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில இந்த வாரத்தில் அபரிமிதமான வழிபாடுகளை செய்ய வேண்டிய தினங்களை பக்த கோடிகள் விருப்பத்திற்கு இணங்க தெளிவாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றோம். நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை பக்த கோடிகள் சிந்தித்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமெண்டஸ் growth கிடைக்க போகிறது. அருமையான முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. அன்பார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்யாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யாதிபதியோடு சேர்ந்து வாக்குஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் பொழுது நேற்று வரைக்கும் நீங்க சொன்னதை யாருமே கேட்கலையே அப்படிங்கக்கூடிய ஏக்கம் உங்க மனசுல இருந்தது இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போறது. உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீர்கள். நேற்று வரைக்கும் நான் சொன்னதை யாருமே கேர் எடுக்கல, யாருமே கேட்கல, ஆனா இந்த வாரத்துல நான் சொல்றதை எல்லாரும் கேட்கிறாங்களே, திடீர்னு இந்த மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்யக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அதே போல மாணவ செல்வங்கள், கல்வியில ஆர்வமே இல்லை, புக்கை எடுக்கும் போதெல்லாம் தூக்கம் வருது, ஆனா நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது, ஆனால் படிச்சு ஆகணும்,
அப்படின்னு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சு கொண்டிருந்த மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில ஆர்வம் தோன்ற போறது. இந்த கல்வியில ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? உங்களது ராசிக்கு 3-6 அதிபதி புத பகவான். இந்த 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த வாரம் முழுக்கம் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறார். முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆற்றல் தோன்றும். நம்மால தேர்வு எழுத முடியுமா அப்படின்னு இருந்த மாணவர்கள் கூட நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், நான் பாஸ் பண்ணி காமிக்கிறேன், நான் மார்க் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நல்ல மாற்றம் வரப்போறது. யங் ஜெனரேஷன் நல்ல ஜாபை நோக்கி இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகிறது. ஆனால் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல வரன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. குழந்தைகள் மூலம் இருந்த சிரமங்கள் நீங்க போகிறது. இந்த வயசானவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை தாங்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட டான்னு பதில் கொடுக்குறேன், என் மனசில் தோன்றபடி பேசுகிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா அந்த சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கடினமான உழைப்பு, கடினமான எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் அவங்கெல்லாம் சோர்ந்து இருப்பாங்க. நீங்கள் உண்மையை பேசினா கூட அவள் மனசு நோகாமல் பேசணும், அவள் மனசு கஷ்டப்படாமல் பேசணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய இந்த சமயத்தில் 2 விதத்தை நீங்கள் முக்கியமாக சிந்திக்கணும். சில சுப செலவுகள் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ இதில் தான் ஒரு ரகசியம் என்னன்னா, குறிப்பாக மேஷ ராசி மேஷ லக்னம் விரயஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதக ரீதியாக உங்களுக்கு இத்தனை % இப்போ எக்ஸ்பென்ஸ் ஆகணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்மானத்தை நீங்கள் ஒரு சுப செலவா, ஒரு புண்ணிய செயலா, ஆலயங்களுக்கு தான தர்மங்களுக்கு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இவர் செய்ய வேண்டிய செலவு இவ்வளவு, அதனால இவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சுவாமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால இந்த வீக்கில் உங்களால் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு புண்ணிய செயல்கள் செய்ய முடியுமோ அவைகளை நீங்கள் செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த சுப செலவுகளை செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ தேவையில்லாத ஒரு விஷயமோ நம்மளை சேஃப்டி பண்ணிடும். ஆனால் நீங்கள் இந்த சுப செலவுகளை தவிர்க்கும் பொழுது அந்த தேவையில்லாத செலவுகளை செய்து மன உளைச்சலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது அவரவர்களது சூழ்நிலைகளை பொறுத்து ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகோடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகள், அவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். சதுர்ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் வந்தாலும் உங்களது ராசிநாதன் சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். உடம்புல சம்பந்தம் இல்லாத இடையூறுகள், என்ன செய்யறதுன்னே தெரியல. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பை வலிக்கிற மாதிரி இருக்கும், காலை வலிக்கிற மாதிரி இருக்கும், இடுப்பை வலிக்கிற மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுது, ஒரு பயம் உருவாகிறது. நீங்கள் தலை வலிச்சதுன்னா உடனே நீங்கள் ஒரு பெரிய ஆய்வு பண்ணுறீங்க. தலைக்குள்ளே ஏதாவது இருக்குமா, நெத்தியில் ஏதாவது இருக்குமா, கண்ணில் ஏதாவது இருக்குமா, என்ன காரணமாக இருக்கும்னு நீங்களே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறீங்க.
நீங்கள் வந்து ஆரோக்கிய ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கிறது அவசியம், ஆனால் பயப்படக்கூடாது. அதே சமயத்தில் உங்களது ராசிநாதன் சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. இப்போ அந்த கண்ட்ரோலை நீங்கள் கொண்டு வரணும். கண்ட்ரோல் எங்கே சாமி இருக்குது? அது வந்து எந்த கண்ட்ரோலை சொல்கிறீங்க? ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம். நீங்கள் எதாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும் எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது. உடம்புக்கு எக்ஸசைஸ்னா எந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யணும், எந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. அதே போல் எந்த நேரத்துக்கு சாப்பிடணும், எந்த நேரத்துக்கு தூங்கணும். இந்த பிளானிங் வந்து இந்த நாளில் போய் சுக்கிரன் உட்காரும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனில் போய் உட்காருவீங்க. இந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளில வாங்க. உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்தந்த விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கும்பொழுது ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேலை பலுக்கள் அதிகமாக தான் இருக்குது. அதிலும் சுயத்தொழில் செய்கிறவா கடினமான வேலை பார்க்குறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த சமயத்தில் நீங்கள் சிந்திக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் போய் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வெளியில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ள உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருங்கோ. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த அனுகூலமும் கிடையாது. உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை பார்த்து அவங்கள்ட்ட இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இவ்வளவுதானா அப்படின்னு வெளியில் போய் மட்டமாக பேசுவாங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னு சூழ்நிலைகள் உங்கள்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு யாரும் கொடுத்து உதவ போகிறதில்ல. உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டங்களில் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் எஜுகேஷனில் முழு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு கால் மேலே கால் வச்சுட்டு காலுக்கு ஒரு தலகாணி வச்சுட்டு இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்தீங்கன்னா உங்களால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நண்பர்களோடு மாணவ செல்வங்கள் பேசுவதை நேரத்தை திட்டமிடணும். இந்த செல்ஃபோனில் நேரத்தை வீணாக்கிறது இவைகளெல்லாம் பிளான் பண்ணுங்கோ. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரோக்கியத்தில் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தணும். உரப்பாக சாப்பிடாதீங்கோ, காரமாக சாப்பிடாதீங்கோ. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் குருவை ஆசிரியிப்பது, குரு பகவானுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்தவர்கள் கடினமான வேலை பலுக்கள். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 7-10 7-10 விரயஸ்தானத்தில் போய் இருக்கும்போது உங்கள் ஒர்க்கை நீங்கள் பிளான் பண்ண முடியல. இதில் வந்து கணவனாக இருந்தால் மனைவிக்காகவோ, மனைவியாக இருந்தால் கணவருக்காகவோ செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அன்பு கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் கடமையை நீங்கள் சின்சியராக பண்ணுங்க. உங்களை யாரும் பாராட்டணும், அங்கீகாரம் கொடுக்கணும்னு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசமஸ்தானத்தில் போய் ராகு உட்கார்ந்துருக்கார். தசமஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்கார்ந்து சதுர்ஸ்தானத்தில் போய் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். 3க்கு அதிபதி போய் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீக்கில் எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. செலவுகளை திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. லாபஸ்தானாதிபதி போய் விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு கால நேரத்தில் ப்ராஃபிட் வரும், சாயங்காலம் எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். சில பக்த கோடிகள் சொல்லுவாங்க, காசே தங்க மாட்டேங்கிறதே சுவாமி,
காசு வர்றது ஆனா தங்க மாட்டேங்கிறது. உண்மையிலேயே இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு அது சூட் ஆகும். ஏன்னா உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி போய் விரயஸ்தானத்துல இருக்காரு. காலம்பரை உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ நன்னா இருக்கும், ஈவினிங்கே எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணுங்க. இந்த வாரத்தில் இந்தந்த செலவுகளை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. அதே போல் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, எந்தெந்த பொருள் வாங்கணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது குடும்பத்தோடு போய் ஷாப்பிங் பண்ணாதீங்க. நீங்கள் குடும்பத்தோடு போய் ஷாப்பிங் பண்ணும்போது அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்களும் எடுப்பார்கள். நீங்கள் தனியாக போய் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு போய் ஷாப்பிங் போனீங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்துல ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. இது ஒய்ஃப் வேணும்னு கேட்பாங்க, இதை புள்ள வேணும்னு கேட்பாங்க, இது பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட எஸ்டிமேஷனோட எக்ஸ்பென்ஸ் கூட இருக்கும். இது கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உபதேசமாக எடுத்துங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய குடும்ப ரீதியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை ஒரு பில்லை போட்டு அந்த பொருளை மட்டும் வாங்கணும்னு போங்க. அதே போல் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நீங்கள் தனிமையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. குடும்பத்தோடு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸோடைய லிமிட் உங்கள் லிமிட்டை தாண்டும். விரயஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது இந்த விஷயங்களையும் நீங்கள் பிளான் பண்ணணும். அதே போல அன்பு என்பது என்ன, பண்பு என்பது என்ன, பாசம் என்பது என்ன, குடும்ப செலவு என்பது என்ன. அதனால அன்பும் தேவைதான், பண்பும் தேவைதான், பாசமும் தேவைதான். அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி கொடுங்கள். தேவையில்லாத பொருட்களை குறைக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் செலவுகளை குறைத்து வரவுகளை பெருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய வாரமாக அமைகின்றது. திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, இந்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சஷ்டம பாக்யாதிபதி உங்களது ராசிக்கு 6, 9 அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். பஞ்சம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 5, 10 செவ்வாயும் 6, 9 குரு பகவானும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. அருமையான அமைப்பு. லாபஸ்தானத்தில் குருமங்கள யோகம் கிடைப்பது கடக ராசி சார்ந்த கடக லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அருமையான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரே சுவாமி, ஆம் சஞ்சரிக்கிறார். அதுல கூட உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவர் வக்ரகதியில் இருக்கும்போது அஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் குறையும். இந்த காலகட்டங்களில் இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தீர்மானங்களை எடுக்கலாம். அப்போ ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பிரவேசிக்கும் பொழுது அஷ்டமத்தினுடைய தாக்கம் குறைந்தாலும் சப்தமஸ்தானத்தினுடைய தாக்கம் இருக்குமே சுவாமி, இருக்கும் தான். ஆனாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களுடைய வலு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பதற்கு உதவியாக இருக்கும். இவைகளையும் நீங்க பிளான் பண்ணலாம். அதே போல இந்த கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள், கடக லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் ஃபியூச்சர் பிளான், டிசிஷன் மேக்கிங் இந்த வீக்கை நீங்க பிளான் பண்ணலாம். குடும்ப ரீதியான முன்னேற்றங்கள், அதே போல பொருளாதாரத்தில் உங்களுக்கு ட்ரமாண்டஸ் growth ஏற்பட போகிறது. கடந்த சில மாதங்களாக பொருளாதார ரீதியாக பல தேக்கங்கள் ஏற்பட்டு அவைகள் ஏக்கமாக மாறி மனசில் ஏற்பட்ட சோர்வுகள் நீங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அதற்கு கிரகங்களுடைய ஒரு நிலைகளை பார்க்கும் பொழுது சதுர் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கடகராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய குரு மங்கள யோகம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கிறது.
அபரிமிதமான வெற்றியையும் ஆனந்தத்தையும் கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். குருஜி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த வாரத்தில் தனஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். உஷ்ணமான காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது, குறைத்துக் கொள்வது மேலும் அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட போறது. அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? அது அவர் ஜனனகால ஜாதக ரீதியான மாற்றங்களாக அமையும். காரணம் என்ன அப்படின்னா, விரயஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனும் தன லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். தன லாபஸ்தானாதிபதியும் உங்களது ராசி நாதனும் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சூரிய பகவானும் புத பகவானும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகள் ஏற்படும். நீங்க அதை சுப செலவுகளா மாத்திக்குங்க. நீங்க இந்த காலகட்டங்களில் உங்க ஃபியூச்சர் பிளான் ரீதியா என்னென்ன பிளான் பண்ணணும் அவைகள் எல்லாம் நீங்க பிளான் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்க வாங்கலாம். அதே போல முதலீடுகள் செய்யும் பொழுது அரசு அங்கீகாரம் உடைய முதலீடுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களது ராசிநாதன் விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். இதுல ஒரு பிளஸையும் பார்க்கலாம், ஒரு மைனஸையும் பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணுங்க. அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ், தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவறுங்கள். அதே சமயத்தில் தேவையான முக்கியமான ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த பொருளை வாங்கணும்னு அங்கே போனால் அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பலவிதமான செயல்கள், பலவிதமான விளம்பரங்கள் உங்களை ஈர்க்கும். இந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் செஞ்சுட்டு தீர்மானம் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்கோ. அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அதே போல மாணவர்களுக்கு உங்க ஃபியூச்சர் எஜுகேஷன் ரீதியான எக்ஸ்பென்ஸ் இவைகளை நீங்கள் செலுத்த வேண்டிய வாரமா இந்த வாரம் அமையலாம். அவைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு உங்க ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட உற்பத்தி ரீதியான விஷயங்கள்ல செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான சூழ்நிலைகள் சிந்திக்கலாம். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இருக்கிறவர்களுக்கு மனதில் பலவிதமான குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படுறது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்றோம். உங்களுக்கு சில சமயங்களில் ஒரு தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அனுபவம் உள்ள ஒரு பெரியவர்கிட்ட கேட்பீங்க. அவர் ஒரு குழப்புவார். உங்கள் ஊரில் ஒரு ஜோதிடரை போய் பார்ப்பீங்க. அவர் ஒரு குழப்புவார். சரி, நம்ம யூடியூப் சேனலில் யாராவது ஒரு பெரிய நோட்டபிள் அஸ்ட்ராலஜரை போய் பார்ப்போமான்னு போய் பார்ப்பீங்க. அவர் ஒரு குழப்புவார். அஷ்டமஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். குடும்பஸ்தானத்தில் போய் கேது பகவான் உட்கார்ந்துருப்பார். நீங்கள் சரியான பாதையில் ஒரு தீர்மானம் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. போய் நீங்கள் இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வந்தோடனே திருப்பி போய் ஒரு வாரம் சோர்ந்து உட்காந்துருவீங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த அட்டமஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்களுக்கு எது சரின்னு படுதோ, எந்த பாதையில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு உங்களால் தீர்மானிக்க முடியுதோ அந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்யறது, அந்த பாதையை நோக்கி உங்களுடைய மனநிலை உறுதிப்படுத்துங்கள். இந்த சமயத்தில் போய் நீங்கள் 4-5 பேர்கிட்ட போய் யோஜனை கேட்டீங்கன்னு வச்சுங்க, 4-5 பேர் 4-5 கருத்தை கொடுத்துருவாங்க. போட்டு குழம்பிடுவீங்க. அப்போ உங்களுடைய தீர்மானம் எதிர்காலத்தை நோக்கி எந்த பாதையில் பயணிப்பதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் தான் சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த வாரத்தில் எந்த விதமான ஆலோசனைகளையும் யாரிடத்திலும் கேட்க வேண்டாம்.
நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு, உங்கள் மனதிற்கு என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சிந்தனை பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனதுக்கு ஆத்மார்த்தமாக, உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எதில் ஈடுபட முடியுமோ அதில் ஈடுபடும் பொழுது உங்களது எதிர்காலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ட்ரெமெண்டஸான growth ஏற்பட போகிறது. போன வாரம் ஒரு நண்பரை பார்த்தோம். அந்த நண்பர் என்ன கேட்டார்னு கேட்டிங்கன்னா, கன்னியா ராசியில கேது பகவான் சஞ்சரிக்கிறார், எவ்வளவு நாளைக்கு சஞ்சரிக்க போறார். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பலவிதமான ஜோதிட தகவல்களை எல்லாம் பக்தர்கள் பார்க்கறாங்க. அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வச்சுருறீங்க. அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குது. கன்னியா ராசிக்காரங்களுக்கு 7 ராகு இருக்கார் அப்படிங்கிறது உண்மைதான். அவங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் புத பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சஷ்டமஸ்தானத்திலே மந்தகாரன் சஞ்சரிக்கிறார். ஒரு ட்ரெமெண்டஸான வீக் இந்த வீக் உங்களுக்கு. அப்ப ஏன் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடாது? நீங்க ஏன் நெகட்டிவா திங்க் பண்றீங்க? அந்த பாசிட்டிவ் பிளானட்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸை நீங்க முழுமையா வாங்கிக்கலாமே. அந்த பாசிட்டிவ் பிளானட்ஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கலாமே. இப்ப நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியுடைய நோக்கமே என்னன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை டெலீட் பண்ணி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களை ஸ்ட்ரென்த் ஆக்கணும். நீங்க சக்சஸ் நோக்கி பயணிக்கணும். நீங்க எல்லாருமே வெற்றியை பெறணும். அந்த வெற்றியை பெறத்துக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, எந்தெந்த பிளானட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நீங்க சக்சஸ் ரீச் பண்ண போறீங்க. கன்னியா ராசிக்காரங்கள்லாம் அவர் கேட்கும்போது கேட்கிறார், சாமி கன்னியா ராசியில கேது பகவான் இருக்காரே சாமி, அவர் எவ்வளவு நாளைக்கு இருப்பார் சாமி? கேது பகவான் இருக்கார், உங்களுக்கு 7 ராகு பகவான் இருக்கார், உண்மைதான். ஆனால் இந்த வாரத்துல லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரே, உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்காரே, 1-10 அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு ட்ரெமெண்டஸ் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போறது. ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க பிளான் பண்ணல? அதை பிளான் பண்ணா உங்களுக்கு நல்ல growth கிடைக்க போறதே. இந்த வாரத்தை கன்னியா ராசி சார்ந்தவர்கள் ட்ரெமெண்டஸா பிளான் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லாபஸ்தானத்துல வித்யாகாரகன் புதன் சஞ்சரிக்கும் பொழுது லாபம் வரும், பொருளாதார வளர்ச்சி வரும். ஆனால் கடந்த வாரத்துல அந்த லாபம் வருவதற்கான முயற்சியை நீங்கள் எவ்வளவு செய்தீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வரும். திடீர்னு நம்ம ஒரு வாரம் ஏசி ரூம்ல தூங்கிட்டு இந்த வாரம் எனக்கு பொருளாதாரம் வரலையே அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க போன வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ப்ராஃபிட் வரும். சாமி போன வாரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினா இப்ப ப்ராஃபிட் வருங்கிறதுக்கு ஜோதிடம் தேவையா? அடுத்த கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு வர விஷயத்துக்கு இதே இந்த கிரகங்கள் அனுகூலமா இல்லைன்னா, ஒரு வாரமா நான் வேலை செஞ்சும் எனக்கு சம்பளம் வரலையே சாமிங்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் சொல்றார், ஒரு கிளைண்ட் 15 மாத சம்பளங்கள் வரவில்லைங்கிறாங்க. 15 மாதமா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏன் அவங்க 15 மாதமா அவங்களுக்கு சம்பளம் வரல? ஹார்ட் ஒர்க் பண்ணா சம்பளம் வரும் அப்படிங்கிறது நடைமுறை. 15 மாதமா ஏன் அவங்களுக்கு சம்பளம் வரலங்கிறதுக்கு ஜாதகம். அதனால இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஈஸியா போட்டுடலாம். உண்மையான ஆத்மார்த்தமான ஜோதிடத்தில் ஆர்வம் உடையவர்கள் பிரத்யட்சமாக இந்த கருத்துக்களை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற வேண்டும் என்று சரியான விகிதத்தில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமையும் போறது. அதே சமயத்துல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க.
சட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் வக்கரகதியில் இருக்கார். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனியுங்கள். கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுங்கள். மாற்றங்களை ஏற்றங்களாக மாற்றுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துல பாக்யாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அதனால கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறது. பஞ்சமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிச்சாலும் வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படுறது. சயனஸ்தானத்துல போய் கேது பகவான் இருக்கார். ஒரு சின்ன சின்ன சலிப்பு ஏற்படுறது. என்ன உழைச்சு என்னத்தை கண்டோம் போங்க அப்படின்னு ஒரு சலிப்பு. ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன், இந்த மன சலிப்பு மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க எந்த ஒரு வேலையில இருந்தாலும் சரி, ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, பொது தொழிலாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இரவு பகல் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. சரியான உணவு எடுத்துக்கிறது இல்லை, சரியாக தூங்குறது கிடையாது. 3 நாளா இருந்தாலும் அந்த மாதிரி கடினமா வேலை பார்க்குறீங்க. ஆனால் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இந்த ஒரு வாரம் நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது அன்றாடம் செய்ய வேண்டிய பணிகள் அப்படியே தூங்குறது. அப்ப என்ன ஆகுது? கண்டினியூட்டி போயிடுது. அந்த கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்வது அப்படின்னு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரத்தியார் மேல நீங்க பழிகளை போடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, இந்த இந்த நேரத்துக்கு இந்த வேலை செய்யணும், அதுக்கு உங்களுக்கு இந்தந்த பொருள்கள் தேவை அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்க ஏன்பா இந்த வேலையை செய்யலைன்னு யாராவது உங்களை கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவர் எக்ஸ் வரல லேட் ஆகிடுத்து, ஒய் வர லேட் ஆகிடுத்து, இசட் வர லேட் ஆகிடுத்து, அதனால நான் லேட்டு. இந்த எக்ஸ்ஒய் இசட்டை நிர்வகிக்க வேண்டியது நீங்க தானே. நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சுசமமாக கூட இருக்கலாம். ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்க தொழில் ரீதியான முன்னேற்றங்களை செய்ய வேண்டிய வாரம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எந்த விதமான படிப்பு படிக்கிறதாங்களா இருந்தாலும் சரி, எஜுகேஷன்ல முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு இந்த புக்கு வராதனால நான் அதை படிக்கல, எனக்கு வண்டி இல்லாதனால நான் இன்னைக்கு காலேஜ் போக முடியல, வண்டியில காத்து இல்லாதனால நான் ஸ்கூலுக்கு போக முடியல. எக்ஸ்கியூஸ் ஆர் நாட் எக்ஸ்கியூஸ்டு. துலா ராசியை சார்ந்தவர்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் யாரிடத்திலும் எக்ஸ்கியூஸை சொல்லாதீங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஒர்க். நீங்க மட்டும்தான் உங்களுடைய வேலைக்கு பொறுப்பு அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள, உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இந்த சமயத்துல ஒரு தகவலை பதிவு பண்ணுங்க. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்துல மந்தகாரகன் வக்கரகதியில இருக்கார். விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். உண்மைதான், சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு, எதை எப்ப செய்யறதுன்னு தெரியல. ஆனாலும் பாக்யாதிபதி தசமஸ்தானத்துல இருக்காரு. இந்த சமயத்தில் தொழில் ரீதியான உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்குமே, அதை நீங்க செய்யலாமே. புதன்கிழமையில விரதம் இருங்கோ, புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்கோ. அபரிமிதமான மாற்றங்கள். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்துல வேலைகளை தள்ளி போட வேண்டாம். எதையும் நாளை பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றியாளர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும்
பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் ஒருவர் வரக்கூடிய ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெறுகிறார்கள் என்பதை சிந்திக்க முடியும். அந்த வகையில் துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைகின்றது. திட்டமிடுங்கள், உங்களது உழைப்பை உயர்த்துங்கள், வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும் அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பு என்பதை பலவிதமான ஜோதிட ரீதியான கருத்துக்கள் காதில் விழுந்து கொண்டிருக்கின்றது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கின்றது போன்ற பலவிதமான தகவல்கள் காதில் விழுந்தாலும் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்மளே எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு சபார்டினேட் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எல்லா வேலைகளையும் நாமே செய்ய வேண்டியிருக்கு. அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் சின்சியராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுடுத்துன்னா அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பா, அவர் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆஃபீஸில் போனீங்கன்னா இந்த வேலையை அவர்கிட்ட கொடுங்க, அவர் ரொம்ப அழகாக செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க குடும்ப ரீதியான வேலைகளை, குடும்ப ரீதியான பணிகளை ஏற்றுக்கொண்டு செய்வாங்க. ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டு செய்கிறாரே, அவருக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவர்கள், கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவரோ, குழந்தைகளோ, யாராவது அவங்க மனசை உணரலையே அப்படின்னு விருச்சிக ராசிக்கு சார்ந்தவர்கள் மனசுல ஒரு பெரிய ஏக்கம் காணப்படுறது. இந்த ஏக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களது ராசி நாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேல விழறது. ஹார்ட் ஒர்க் இருந்துட்டு இருக்கு. காலையில ஏந்தா சாயங்காலம் வரைக்கும் கடினமான வேலை. உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் உட்கார முடியல. உங்களுக்குன்னு பிடிச்சத ஒரு 5 நிமிஷம் யூடியூப்லயோ டிவிலயோ பார்க்க முடியல. எல்லாம் இருக்கு, ஆனா எதையும் உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. அந்த அளவுக்கு கடினமான வேலை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முயற்சி ஸ்தானாதிபதி அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கடுமையான வேலை பளு, ஓய்வில்லாத வேலைகள். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுல எல்லாமே அவசியம். இந்த வேலையை நான் குழந்தைகளுக்காக செய்யணும், இந்த வேலையை குடும்பத்துக்காக செய்யணும், இந்த வேலையை கோயிலுக்காக செய்யணும், இந்த வேலையை பொது மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகளாக இருக்கு. எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம்னு தள்ளி போட முடியல. ஒரே ஒரு விஷயம், இந்த சமயத்துல உங்க ஹெல்த்துக்கு கொஞ்சம் கேர் எடுங்க. எவ்வளவு நீங்கள் வேலை செய்தாலும் நீங்கள் எவ்வளவு வேலை செய்தீர்கள் என்று யாரும் சிந்திக்க மாட்டார்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முக்கியமா மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்துல கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமா அமைய போறது. இளைஞர்கள் வாழ்க்கையில வேலை வாய்ப்பு ரீதியான வெற்றிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் எவ்வளவு வேலை பலுக்கள் உங்களை அழுத்தினாலும் ஒரு சில மணித்துளிகள் உங்கள் மனதிற்கு பிடித்த தகவல்களை கேட்பது, பார்ப்பது, அதோடு ஆரோக்கிய ரீதியான சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமையும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்தவர்கள்
இந்த வாரத்துல ஒரு பெரிய சாதனையை செய்து ஆக வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. அதற்கான முயற்சியும் முடுக்கிவிட்டீங்க. அந்த சாதனையை முடித்து காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு சவால், ஒரு சபதம் மேற்கொண்டிருக்கீங்க. ஆனால் திடீர்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது, நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன வினா. அந்த சந்தேகத்தை ஓரமாக வச்சிருக்கோம். உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை இந்த வாரத்தில் உங்களுக்கு யார் தெரியுமா கொடுத்துருக்கா? செவ்வாய் பகவான் கொடுத்துருக்கார். உங்களது ராசிக்கு பஞ்சம சயனஸ்தானாதிபதி 5-12க்கு அதிபதி 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசி நாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இப்ப 6வது ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பது அனுகூலத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒரு ஜோதிட ஆர்வலர்களுக்கு வினா எழுந்தாலும், பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சஷ்டமஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வினா, அஷ்டமஸ்தானத்தில் போய் புத பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறாரேன்ட்டு. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அனுகூலங்கள் ஏற்படாது அப்படின்னு ரீதியாக, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பாரா என்ற வினா ஜோதிட ஆர்வலர்களுக்கு எழுந்தாலும், 7-10க்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் கிடக்கிறார். சப்தம தசமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுர் ராசிக்கு 7-10க்கு உடைய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவர்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் growth கிடைக்கும். என்ன சுவாமி, அஷ்டமஸ்தானத்தில் புத பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அனுகூலம் ஏற்படுமா? உங்க மனசுல ஏற்படக்கூடிய வினா சரியான வினா தான். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பார் என்று சில கிரந்தங்களில் காணப்படுகின்றது. அந்த விதத்தில் சப்தம தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தனுர் ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் growth கிடைக்க போகிறது. எந்த பாடத்தை தேர்ந்தெடுப்பது, எதிர்கால கல்வியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, இந்த காலகட்டங்களில் தனுர் ராசி சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த மாணவர்களை உடைய பெற்றோர்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் பொழுது டிசிஷன் உங்களுக்கு எடுக்கலாம். அந்த குழந்தைய ஃபியூச்சர்ல என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல ஜோதிடர்களை பார்த்தோம். நமக்கு சரியான தீர்வு எடுக்க முடியவில்லை என்ற சிந்தனை உடைய பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில், இந்த வாரத்தில் தனுர் ராசி சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு ஃபியூச்சர் எஜுகேஷன் பிளானிங் பண்றதுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் அமையும் பொழுது அவர்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட, கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக நல்ல மருத்துவர்களை சிந்தித்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ஆகையினால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த தகுதியில் இருந்தாலும் ஒரு உயரிய இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. ஒரு ட்ரமாண்டஸான growth, அதே போல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், இது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டங்களில் காணப்படுறது. இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதும் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க,
நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க, ஆனால் அவர்களால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி கிடையாது. அதே போல நல்ல உதவி செய்ய நல்லா வராங்க, ஆனால் நண்பர்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த நண்பர்களோடு உங்களுக்கு ஒரு சகஜமான ஒரு நட்புறவு கிடைக்கும். இந்த நட்புறவை யார் கிரியேட் பண்ணி கொடுக்குறா? உங்களுக்கு குரு பகவான் கிரியேட் பண்றார். இப்ப நல்ல நண்பர்களாக இருந்தாலும் பக்கத்துல போய் ஒருத்த வந்து அவர்கிட்ட ஜாக்கிரதை ஆயிருன்னு அவர் காதல சொல்லிட்டோம்னா சரியா போச்சு. நல்ல நண்பர்கள் எல்லா இடத்தையும் நமக்கு மீட் பண்ணுவோம். ஆனால் அப்படியே பக்கத்துல இருந்துட்டு அவர்கிட்ட போங்க, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது. ஆனால் நீங்க நல்ல நண்பர்கள்ட்ட போகும்போது முதல்ல யாரும் அக்கம் பக்கத்துல இல்லைன்னாலே நீங்கள் உங்களது நட்பை நீங்கள் வலுவாக்கி கொள்ள முடியும். சில சமயங்கள்ல நம்ம பக்கத்திலே இருந்து நமக்கே பள்ளம் வெட்டுவாங்க பாருங்க. அதை மகர ராசியை சார்ந்தவர்கள் பிரத்யட்சமா உணர்ந்திருக்காங்க. நான் எவ்வளோ நாள் அவர் கூடவே இருந்திருக்கேன், ஆனால் என் பக்கத்திலேயே இருந்து எனக்கு பெரிய பள்ளமா பறிச்சுட்டான் பாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க நட்பு வளர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க எந்த இடத்துல உயரிய நட்பை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் அவங்க பக்கத்துலயும் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்க பக்கத்துலயும் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க பக்கத்துலயும் யாரும் இல்லாம அவங்க பக்கத்துலயும் யாரும் இல்லாம இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு ஒரு பாண்டிங் கிடைக்கும். அந்த பாண்டிங் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கிடைக்கும். என்ன சாமி எல்லாரும் 7.5 சனின்னு சொல்றாங்க, ஆனா இந்த சமயத்துல போய் நீங்க இப்படி சொல்றீங்களே? 7.5 சனி உண்மைதான். அவர் உங்கள் ராசிநாதன், அதோடைய இடையூறு ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் growth. முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எவ்வளோ நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த முயற்சி இப்ப சக்சஸை கொடுக்க போறது. சட்டம பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த திங்க் பண்றத ஒரு சார்ட் போடுவீங்க, அதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன காரணம்? உங்க அறிவாற்றல் பளிச்சிடுகின்றது. உங்க அறிவாற்றல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை. புத பகவான் யாரு? உங்களுக்கு பாக்யாதிபதி. பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. உங்க இன்டெலிஜென்ஸ் சில சமயங்கள்ல இந்த இடத்துல நான் சமயோஜிதமாக பேசிவிட்டேன், இந்த இடத்துல நான் வெற்றி தகவலை பேசினேன், இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் சிந்திச்சு வெற்றியை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பிளானட்டரி பொசிஷன், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தான் அர்த்தம். அந்த விதத்துல மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேல விழறது. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த வாரம் அறிவு ரீதியாக, உங்களது சாமர்த்தியம் ரீதியாக, உங்களது ஐக்கியூ ரீதியாக பல சாதனைகளை புரிவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி ஓடி வரும். இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்துல பிளான் பண்ணுங்க. ஓகே குருஜி, இந்த வாரத்துல வேற ஏதாவது எச்சரிக்கையா இருக்கணுமா? அவசியம் இருக்கு. ரொம்ப உஷ்ணமான உணவை சாப்பிட்றாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசிக்கிட்டே டீ சாப்பிடும்போது ரொம்ப சூடோட டீ சாப்பிட்டீங்கன்னா நாக்க சுற்றும். அது 4 நாளைக்கு அந்த சமயத்தில் அவசரப்படாமல் ஒரு நிமிஷம் ஆற வச்சு சூடான உணவுகளை தவிர்த்துருங்க. அதே போல் ட்ராவல் பண்ணும்போது காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. குருஜி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்கு. அஷ்டமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழுறது. உஷ்ணத்தையும் காரத்தையும் தவிர்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வெற்றி வாரமாக அமையும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குணமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு லக்கியஸ்ட் பீரியட்னு சொல்லலாம். என்ன சாமி இது? 2ல் போய் ராகு இருக்காரே, 8ல் போய் கேது இருக்காரே, ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கிறாரே, ஆனா இந்த வாரம் லக்கியஸ்ட் பீரியட்னு சொல்றீங்களே? ஆமாம், இதுல ஒரு பெரிய விஷயம். சனீஸ்வர பகவான் உங்க ராசியில இருக்கார், ஆனா அவர் வக்ரகதியில் இருக்கார். அப்ப அவருடைய விஷயங்கள்
தாக்கத்திலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கீங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார்னா 2.5 ஆண்டு காலமும் நமக்கு சிரமம்னு நினச்சிட்டு நாமளே ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறோம். ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்னா 1.5 வருஷம் அவர் சஞ்சரிக்க போகிறார். 1.5 வருஷம் ஃபுல்லாகவே ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்க முடியுமா? 8வது ஸ்தானத்தில் போய் கேது பகவான் இருக்கார். அந்த 1.5 வருஷமும் எனக்கு 8ல் கேதுன்னு உட்காந்துருக்க முடியுமா? இப்போ கோச்சார கிரகங்கள் எப்பப்பெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குன்னு பார்த்து அந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு வெற்றி பெறணுங்கிறது தானே நமது ராசி பலன் நிகழ்ச்சியினுடைய ஒரு குறிக்கோள். இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு ட்ரமெண்டஸான ஒரு தன்னம்பிக்கை, எதையும் என்னால் சாதிச்சு காக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு தோன்ற போகிறது. அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு யார் கொடுக்கிறார்? சூரிய பகவான் கொடுக்கிறார். பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி 5, 8 புத பகவான் சஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்பு கரம் நீட்டுவார்கள். இந்த ஆள்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம், அவரே சௌரியமா சார்னு கேட்கிறான். இதுதான் சமயம் அவரை பயன்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க கை கொடுப்பீங்க. உங்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் அப்படியே தோணும், இவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவரே வீட்டுக்கு இன்னைக்கு ஹேண்ட் ஷேக் பண்றார். இந்த சமயத்துல இவர்கிட்ட இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறது. நீங்கள் யாரை சந்திக்கணும்னு நினைச்சீங்களோ, யாருக்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்களோ, யாருக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்களோ, அவர்களே உங்களிடத்திலே வரும்பொழுது அப்ப நீங்க உங்களுக்கு அந்த வெற்றி கிட்டக்க இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வெற்றியை நீங்க பெறப்போறீங்கன்னு தானே அர்த்தம். அந்த வெற்றியை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோ அப்படின்னு தானே இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்றோம். இதுல தன லாபஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஐக்கியூ கிடைக்கும் பாருங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான ரகசியம், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதற்கான ஆதாரங்கள் ஜோதிடத்தில் இருக்கு. உங்களது ராசிக்கு சதுர்பாக்யாதிபதி 4, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சதுர்பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன, நீங்க உங்களுக்கு நல்ல குருமார்களுடைய ஆலோசனைகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆலோசனைகள், இவைகள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. ஆகையினாலே கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமா அமைய போறது. இருந்தாலும் இந்த வாரத்துல வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப யோஜனை பண்ணி கொடுங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள் யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கோங்க. காஸ்ட்லியான ஆர்னமெண்ட்ஸ், காஸ்ட்லியான பொருட்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் நினைவாற்றலோடு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு பொருளை இங்கிருந்து அங்கே கொண்டு வைக்கணும், இங்கிருந்து அவள்கிட்ட கொடுக்கணும்னா நடுவில் ஃபோனையே எடுக்காதீங்க. முழுமையாக அவள்கிட்ட ஒப்படைச்ச பிறகு ஃபோன் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறையா நம்ம திங்கிங்கை டைவர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு பலவிதமான காரணிகள் காத்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுங்கள். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல கடந்த வாரத்தில் இருந்த சிரமங்கள், கவலைகள், கட்டங்கள் நீங்க போறது. குறிப்பா இந்த மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் ரீதியான கவலைகள், பேரன் பேத்திகள் ரீதியான கவலைகள், அவர்களது வம்சம் ரீதியான கவலைகள். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கவலைகள் தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவான்,
அவர் 3-10 அதிபதி. அவர் 3ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 3வது ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட உங்கள் குழந்தைகளை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் படிக்கிற மாதிரி என் குழந்தை படிக்கிறானா, நான் ஒர்க் பண்ணுற மாதிரி என் பையன் வேலை பார்க்குறானா, நான் பொறுப்பாக இருக்கிற மாதிரி என் பையன் பொறுப்பாக இருக்கானா. இது கொஞ்சம் சிரமம்தான். அதுவும் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பையன் படிக்காமல் இருக்க முடியுமா? ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேலை பார்க்காம இருக்க முடியுமா? ஜெனரேஷன் கேப்னு சொல்லிட்டு நம்ம எந்த சூழ்நிலைகளையும் ஏற்றுக்க முடியுமா? ஜெனரேஷன் கேப்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பொது ஆய்வு. இப்போ மீனராசி சார்ந்தவர்கள் தான் குழந்தைங்க தன்னை போல படிக்கணும், என்னை போல வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. அவர்கள் எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த லக்னம் அப்படிங்கிறத பார்த்து சிந்திப்போம். ஆனாலும் குழந்தைகள் ரீதியான, வம்சம் ரீதியான கவலைகள் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வாரத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது. இந்த வாரம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தீர்வு யார் கொடுக்க போறான்னா, உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி. உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் 3வது ஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் முயற்சி ஸ்தானத்தில் ஏற்படுறது. இந்த குரு பகவான் 3ல் தனியாக இருக்கும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு ஜோதிட ஆய்வு காணப்படுறது. அதே சமயத்தில் 2-9 அதிபதி உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் குருமங்கள யோகம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் குரோத். ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, பல வாரமா, பல மாசமா, ஏன் பல ஆண்டுகளாக கூட. அந்த முயற்சிக்கு இந்த வீக்கில் நீங்கள் தீர்மானம் எடுக்க போறீங்க. அந்த தீர்மானம் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் குழந்தைகள் ரீதியான ஆரோக்கியம், பேரன் பேத்தி ரீதியான ஆரோக்கியம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கூட நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு ஃபியர் ஏற்பட்டிருக்கும், ஒரு பயம். நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு பாதகமா, நம்ம பேரனுக்கு இப்படி ஒரு சோதனையா, நம்ம பேத்திக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அல்லது எஜுகேஷன் வைஸ் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணி ஒரு இடத்துல போய் சேர்த்துருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல பையனோ பொண்ணோ பேரனோ பேத்தியோ எனக்கு எதிர்பார்த்த சௌரியம் கிடைக்கலன்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த எல்லா விதமான வருத்தங்களுக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ரீதியான ஆலோசகர் கிடைப்பார்கள், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிடைப்பார்கள். அதன் மூலம் உங்களுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். குழந்தைகள் ரீதியான, வம்சம் ரீதியான பிரச்சனைகளுக்கு, கவலைகளுக்கு தீர்வை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள், கவலைகள், கட்டங்கள் நீங்க போகிறது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஏதோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல பல சிரமங்களை, பல கட்டங்களை தாண்டி தான் வந்துட்டு இருக்கீங்க. இல்லை 2 விதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம். ஒன்று, ஜனனகால ஜாதக ரீதியாக அந்த சிரமங்கள், கவலைகள், கட்டங்கள் நீங்கும். 2வது, ஒரு மேலதிகாரி இருக்கார், அவர் டெய்லி ஏதாவது உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு 4-5 வாரம் ஆறுது. 4-5 வாரம் ஆனோன்னு என்ன ஆகிடும், உங்கள் மைண்டு அவர் வந்தால் இப்படி தான் கேட்பார் அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடும். மனசு உடம்பு மரத்து போயிடும். இந்த மரத்து போகிற சக்தியை யார் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, உங்கள் ராசிலேயே ராகு பகவான் உட்காந்துருக்கார். இந்த ராகு பகவான் நிறையா குழப்பங்களை கொடுப்பார், நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறார், நிறைய பயத்தை கொடுக்குறார் அப்படின்னு பலவிதமான ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு காதில் வந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெமினா எஃபிஷியன்சியை கொடுக்குறார். எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்க போகிறார். அதனால அவர் வந்தால் இதான் கேட்க போகிறார், இவர் வந்தால் இதான் சொல்ல போகிறார் அப்படின்னு மனசு உங்களுக்கு ஒரு தெம்பாயிடும். அதனால கவலைப்படாதீங்க. உங்களது
குருமார்களை மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் குரு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான தகவலை உங்களோட சொல்லிக்கிறேன். நீங்க மகான் சேஷாத்ரி சுவாமிகளை மனசுக்குள்ள தியானம் பண்ணி பாருங்கோ. அவருடைய அனுகிரகம் இருக்க அபரிமிதமான ஒரு தெய்வீக ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இந்த குரு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் கிடைச்சுடுத்துன்னா வாழ்க்கையில நீங்க எதை வேணா சாதிக்கலாம். முருகப்பெருமான் அனுகிரகத்தை முருகப்பெருமான் அனுகிரகத்தை பெறுவது என்பது அபரிமிதமான ஒரு உயர்வு. அருணகிரிநாதருக்கே முருகப்பெருமான் அனுகிரகம் காட்சி கிடைக்கல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ சரியான குருவை பெறவில்லை அப்படிங்கிறார். ஜோதி ரூபத்துல முருகன் காட்சி கொடுக்கிறார். எனக்கு உங்க தரிசனம் கிடைக்கணுமேங்கிறா. நீ என்னை வழிபடுவதற்கு சரியான குரு மூலமாக வரவில்லை அப்படிங்கிறார். ஒரு சரியான குரு மூலமாக நாம் தெய்வ உபாசனைகளை பெற்றால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூட பிரத்யட்சமாக கிடைக்கும். உடனே அருணகிரிநாதர் சொல்றார், நான் சரியான குருவை பெறவில்லை என்பது உண்மைதான், நீங்களே எனக்கு குருவாக இருங்கோ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடினோன்ன அருணகிரிநாதருக்கே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். குரு அருள் என்பது பிரத்யட்சமான தெய்வீக ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆகையினால் குருவை வழிபடுங்கள், வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.